ஒரு இமாமுடைய கூற்று. இப்போ நவீன காலத்தில் நீங்கள் யார்கிட்ட படித்தாலும் சரி உங்களோட திருப்தி எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு 60% 50% தான் இருக்கும். ஏன்னா வெறும் பிற்காலத்தில் வந்து இவருக்கு நம்மளுக்குள்ள சோதனை அவருக்கும் என்ன செய்யும் இருக்கும், இவருக்கும் பிரச்சனை நம்மளுக்குள்ள பிரச்சனைக்கு, இவர விளக்கு நமக்குள்ள விளக்க பிரச்சனையான இருக்கும். கடந்த காலத்தில் என்ன செய்யும், அது மிச்சம் மிச்சம் குறைவாக இருக்கும், பேணுதலால் அதிகமாக இருக்கும், நெருக்கத்தால் அதிகமாக இருக்கும் என்றனால அந்த இடங்களில் படிக்கிறது மிகவும் என்ன ஒரு சிறப்பாக அதில் இருக்கும். என்ன கேள்வி? என்ன முதலாவது கேள்வி, சஅல்தும் வஃபகன அல்லாஹு வ இய்யாக்கும் அன் அக்ரபி மா யுஅதிபு பிஹில் அப்துல் முஜ்ரிம் ரப்பஹு தஆலா வ அன் அஃதலி மா யஸ்தன்சிலு பிஹி அஃவஹு வ ஃபضலஹு அஸ்ஸ வஜல் வ யஸ்தத்ஃபு பிஹி சഖதஹு வ கலபஹு வ அன் அன்ஃபஇ மா யஷ்தகிலு பிஹி மன் கஸரத் ذنوبஹு வ அன் கைரி மா யஸ்ஆ பிஹில் மர்உ ஃபீ தக்ஃபீரி ஸகாயிரிஹி வ கபாயிரிஹி. இதான் இது கேள்வி. நீங்கள் என்னட்ட கேட்டீங்க, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்யட்டும். ஒரு குற்றவாளியான ஒரு அடியான் அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்துவது, அவனது சிறப்பையும் அவனது மன்னிப்பையும் எப்படி அவன் பெற்றுக்கொள்வது, அவனது கோபத்தையும் அவனது வெறுப்பையும் எப்படி அவன் தவிர்த்து கொள்வது. ஒரு அடியான் வந்து என்ன, அதாவது பாவங்கள் அதிகமாகிவிட்டால் அவன் எதன் மூலமாக ஈடுபட்டு அவனுடைய பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் இவைகளை எல்லாத்தையும் என்ன அவன் வந்து முழுமையாக இல்லாமலாக்கிக் கொள்வது என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஃபஹாதி ஐயோ சஃப்வல் ஃபாதிலா, கேட்ட அன்புள்ள சகோதரர்களே, அர்பா மசாயில் ஃபர்ரக்தும் பைனஹா வ மஅனஹா வாஹித், 4 மசாலாக்கள் இது. சரியா? நீங்கள் வந்து 4 மசாலாக்களாக நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க. எல்லாமே ஒன்றை பற்றி தான் நீங்கள் என்ன செய்றீங்க, இதில் கேட்குறீங்க. 4 பிரித்து என்ன செய்றீங்க, கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்குறீங்க. ஃபல் ஜவாபு இன்ஷா அல்லாஹு தஆலா அன் தாலிக், அதுக்கான பதில் என்ன அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அதில் மெயினான பேர கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் குற்றவாளி ஆகிறான். அப்போ எல்லா அடியார்களும் குற்றவாளியாக இருக்கிறத தான் உணர்வாங்க. ஆனால் அந்த தரங்கள் இருக்கு. ஒருத்தனுக்கு விளங்கு, நான் பெரும்பாவத்திலே மூழ்கி வாழ்க்கையை அழிச்சு அப்படி இருக்கிறேன்னு விளங்கும். இன்னொருத்தனுக்கு வந்து என்ன பெரும்பாவம் நன்மைகளும் என்ன கலந்த நிலைமையில நான் வாழ்றேன்னு விளங்கும். இன்னொரு தவிர்த்து நிலையில் வாழ்றான்னு விளங்கும், அல்லது 1-2 பெரும்பாவங்களோட வாழ்றதாக விளங்கும். இந்த மாதிரி எல்லாருக்குமே இது என்ன செய்யும், பொருத்தம். அப்போ அவர் சொல்றாரு, முதலாவது கால தஆலா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். தரஃபைன் நஹார், பகலுடைய 2 ஓரங்களிலும் தொழுகை நிலைநாட்டுங்கள். வ ஜுலஃபம் மினல் லைல், இரவில் ஒரு பகுதியிலும் என்ன செய்யுங்க, நீங்க நிலைநாட்டுங்கள். இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை என்ன செய்துவிடும், அழித்துவிடும். முதலாவது நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும். இப்போ எல்லா அடியார்களும், பாவம் இல்லாத அடியான் யார் சொல்லலாமா? யாராவது எனக்கு பாவம் இல்லாத அடியார் என்று யாரும் யாரையாவது சொல்லலாமா? சொல்ல இயலாது. 10 வீதமோ 20 வீதமோ 30 வீதமோ இருக்கும். அப்போ அதை அழிச்சிடறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் என்னன்னு சொன்னால், தொழுகையை நிலைநாட்டுங்கள். அதாவது 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். இங்கே சொல்கிறது என்ன, 5 நேர தொழுகையை சொல்கிற அந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள், உங்களுக்கு என்ன, அதாவது தீமைகள் அழிந்துவிடும். இந்த வசனத்தை சொல்கிறார் சூரா ஹூத் 114. ஒரு அடியான் மனதுக்குள்ளே எடுக்க வேண்டிய விஷயம். அதாவது நம்ம எப்பயும் என்னென்னா, பாவங்களை வந்து தவிர்க்கிறதுக்காக நிறைய யோசிக்கும், அழிக்கிறதுக்கு நிறைய யோசிக்க மாட்டோம். வணங்கிட்டா, பாவங்களை தவிர்க்கிறதுக்கு யோசிப்போம். தவிர்ப்பதற்கு யோசிப்பதை போல அழிப்பதற்கும் என்ன செய்யணும், நிறைய சிந்திக்க வேண்டும். அதுக்கு முதலாவது சப்ஜெக்ட். 2வது ஹத்ததன ரஜுலு சாலிஹ் அப்படி என்று சொல்லி ஒரு இஸ்னாதுல ஒரு ஹதீஸ் என்ன செய்யறார் சொல்றாரு. அந்த ஹதீஸ் என்ன அப்படி என்று சொன்னால், முஸ்லிம் வழியாக வரக்கூடிய செய்தி தான் இது. சஹி முஸ்லிம்லையும் என்ன பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்னாது சொல்றாரு, அப்படியே முஸ்லிம் வழியாகவும் என்ன செய்யுது, அது போகுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை, வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும், கஃபாரா, பாவங்கள் அழிக்கப்படும், லிமா பைனஹுன், அவைகளுக்கு இடையில் உள்ள பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், அழிக்கப்பட்டு விடும், மாலம் துஹ்ஷல் கபாயிர், பெரும் பாவம் என்ன நடக்காத வரையில். அப்போ ஒருத்தர் பெரும்பாவத்தை தவிர்த்தாலே செய்யக்கூடிய சின்ன 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 பாவங்கள் 1000ஆக இருந்தாலும் ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கு இடையிலே 5 நேர தொழுகைக்கு இடையிலும் அவைகள் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்பட்டு விடும், அவைகள் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு இதில் சொல்லப்படுது. அப்போ எதை தவிர்க்கணும்னு சொல்லுது, அந்த மன்னிக்கப்படுறதுக்கு பெரும்பாவங்கள் என்ன செய்யணும், தவிர்க்கப்படணும் அப்படின்ற செய்தி வார்த்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் வந்து இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒத்து வருகிறது. சூரா நிசா 31வது வசனம். சூரா நிசா 31வது வசனம், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன், நீங்கள் தடுக்கப்படுகின்ற பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்தால், நீங்கள் தடுக்கப்படுகின்ற பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்தால், நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களது சிறிய பாவங்கள் அனைத்தையும் என்ன செய்து விடுவோம், நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம், அழிச்சிடுவோம், பரிகாரமாக்கிடுவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வனுதுகில்கும் முதுகலன் கரீமா, உங்களை சங்கையான ஒரு நுழைவிடமாக என்ன செய்வோம், நாங்கள் நுழைவிப்போம். நிபந்தனை என்ன, பெரும்பாவத்தை நீங்க என்ன செய்யணும், தவிர்க்கணும். தவிர்த்தால் உங்களுக்கு சிறு பாவங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், மன்னித்து விடுவோம். 5 நேரம் தொழுகிறது, ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில. இந்த குர்ஆன் வசனம் அந்த ஹதீஸோட என்ன செய்யுது, ஒத்து வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 5 நேர தொழுகை, அதே போல ஜும்மாவுக்கு இடையில 2 ஜும்மாக்களுக்கு இடையில பெரும்பாவங்கள் நடக்காது விட்டால் அனைத்து சின்ன பாவங்களும் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்பட்டு. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன பெரும்பாவம் செஞ்சோம், என்ன பெரும்பாவம் செஞ்சோம், செய்யலையா? 5 நேர தொழுகையை நிறைவேற்றி ஜும்மாவை நிறைவேற்றிருந்தோமா, அந்த 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 வாரம் சின்ன பாவங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா இதை கபூல் செஞ்சிருந்தா மன்னிக்கப்பட்டு விடும் என்ற அர்த்தம் இந்த குர்ஆன் வசனத்துக்கும் அது உடன்படுது. அப்ப 2 குர்ஆன் வசனம் சொல்லுகிறார், 2 குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். இந்த பாவங்கள் எப்படி அழிக்கப்படுது என்றதுக்கான முதல் வழி இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஃபஸஹ. எனவே இங்கே நமக்கு தெளிவாக தெரியுது, அன்னபி அதாஇல் ஃபராயித் வஜித்னாபில் கபாயிர்,
ஃபர்லை நிறைவேற்றுவதன் மூலமும் பெரும்பாவங்களை நாங்கள் தவிர்க்குவதன் மூலமும் ஆதன் அல்லாஹு ஐயாக்கும் அல்லாஹு தாலா எங்களையும் உங்களையும் அதிலிருந்து பாதுகாக்கட்டும். துஹத்து ஸய்யிஆத்துல்லதி ஹிய தூனல் கபாயிர், பெரும்பாவங்களுக்கு கீழுள்ள அத்தனை பாவங்களும் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுகிறது. வெறுமனே நாங்கள் பெரும்பாவத்தை தவிர்த்து ஃபர்லை செஞ்சா போதும். வெறுமனே பெரும்பாவங்களை தவிர்த்து ஃபர்லை செஞ்சாலே எங்களுக்கு அத்தனை ஸய்யிஆத்துகளும் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியுது. ஃபபக்கிய அம்ருல் கபாயிர், அப்போ எங்களுக்கு எஞ்சிக்கிறது என்ன, பெரும்பாவத்துடைய சப்ஜெக்ட் மட்டும்தான். எங்களுக்கு எஞ்சி இருப்பது பெரும்பாவத்துடைய சப்ஜெக்ட் மட்டும்தான். ஃபவஜபன் நதரு ஃபீஹி ஃபவஜதன அன்னாஸ கத் இக்தலஃபு ஃபீஹா, எனவே நாங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்குது, பெரும்பாவங்கள்ட்ட என்னன்னு படிக்க வேண்டியிருக்குது, தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. இந்த டைமில் தான் இமாம் ஸஹபி எழுதுகிற என்ன கபாயிர் பெரும்பாவங்கள் என்ற நூல், அதே போல் பிற்காலத்தில் எழுதப்பட்ட என்ன ஹைத்தமி மூலம் எழுதப்பட்ட பெரும்பாவங்கள் நூல், இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அல் ஜாமியா லில் கபாயிர் என்று ஒரு பெரிய புத்தகம் வந்துச்சு. அது 2009-10 நான் நடத்தினேன். முழு தடை செய்யப்பட்ட செய்திகளும் செய்து 900 செய்தி வரும். அது அப்படியே நடத்தினேன். அதில் சிலதுக்கு ரெக்கார்டிங்கு, சிலதுக்கு என்ன ரெக்கார்டிங் இல்லை, பழைய இது. அதில் முழு பாவங்கள், பெரும்பாவங்கள், சின்ன பாவங்கள், அதை தானே முழுசாக தொகுத்து என்ன செய்வார், அதில் வச்சு அல் ஜாமியா அப்படின்னு சொல்லி. அது முக்கியமான ஒரு புத்தகம். அது திருப்பி யாரால் நடத்தணும்னா மிக சிறப்பான ஒரு புக். அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் மூலம் பெரும்பாவம் லிஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கொள்வோம், இதையும் தெரிஞ்சுக்கொள்வோம். அதனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள இதுதான் என்றார். இது முக்கியமான ஒரு விளக்கமா இல்லையா? அதாவது முக்கியமான ஒரு விளக்கம், ஃபர்லுகளை நம்ம உரிய நேரத்தில் நிறைவேற்றி பெரும்பாவங்களை தவிர்த்தா இவைகளெல்லாம் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுகிறது. அப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன, பெரிய பாவத்தை தான் அப்படி என்று சொல்றார். இவர் சொல்றார் ஃபவஜதன அன்னாஸ கத் இக்தலஃபு ஃபீஹா, மக்கள் இதில் முரண்பட்டிக்கிறத பார்க்குறோம். மக்கள்னா யாரை சொல்றாரு, அறிஞர்களை. இதில் என்ன செய்கிறாங்க, முரண்பட்டு இருக்கிறார்கள். ஃபகால தாயிஃபா, சில அறிஞர்கள் சொல்றாங்க ஹிய சபஉன், அது 7 பெரும்பாவம், மொத்தம் எத்தனை 7 அப்படி என்றாங்க. வஹ்தஜு பி ஹதீஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு என்ன ஆதாரமாக சொல்றாங்கன்னா இந்த ஹதீஸ் சொல்றாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅ அல் முபிகாத், அழித்து விடக்கூடிய 7 நீங்கள் என்ன செய்யுங்க, தவிர்ந்து கொள்ளுங்கள் ஹதீஸ் வருது. அழித்து விடக்கூடிய 7 தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் எங்கே சொன்னா புகாரில 2767 2767வது ஹதீஸா இது வருது. அது என்ன, முதலாவது அஷ்ஷிர்கு பில்லா, அஷ்ஷிர்கு பில்லா இணை வைத்தல், வஸ்ஸிஹர் என்னது சூனியம். பாருங்க, அல்லாஹ்வுக்கு இணை பெரும்பாவமா? இப்போ பெரும்பாவம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த பெரும்பாவத்துக்கு மற்ற பெரும்பாவங்களுக்கு இடையில சில வித்தியாசம் இருக்கு. இந்த பெரும்பாவத்தை செஞ்சா இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யறான், வெளியே போறான். வெறும் தௌபா சரி வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா என்ன செய்ய வேணும். எனவே ஷிர்கையும் இஸ்லாம் பெரும்பாவம் என்று சொல்லுது, ஷிர்கையும் பெரும்பாவம் என்று சொல்லுது. ஆனால் ஷிர்க்ன்றதை நம்ம தனியாக யூஸ் பண்ண கூட பெரும்பாவம் பேச மாட்டோம். ஷிர்கு குஃப்ரு பெரும்பாவம்னு சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். ஷிர்க் குஃப்ர் பிதாத் பெரும்பாவங்கள் இப்படி தான் பட்டியல்படுத்துவோம். அந்த ஹதீஸ்ல ஷிர்க் பெரும்பாவம் லிஸ்டாவும் என்ன செய்து வருது. பெரும்பாவம் லிஸ்ட் தான் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யுது, வெளியே போடுற அளவுக்கான ஒரு பெரும்பாவம். வஸ்ஸிஹர் சூனியம் செய்தல், சூனியம் செய்தல், சூனியக்காரன்ட்ட போய் அவன் எதிர்காலங்களை சொல்றது என்ன செய்யறது, அவன்கிட்ட உண்மைப்படுத்துறது, அவன்கிட்ட போய் மருத்துவம் தேடுறது, அதை படித்தல் படிப்பித்தல், இதெல்லாமே என்ன குஃப்ர்ல போய் சேரும். வ கத்ல நஃப்ஸ் அல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், உரிமை இல்லாமல் கடமை இல்லாமல், அதாவது ஆட்சியில் அதிகாரம் அளிக்க கொள்றதுக்கு யார் அதாவது அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இல்லாமல் ஒரு ஆத்மாவை என்ன செய்தல், கொள்ளுதல். வ அக்ல மாலில் யதீம், வ அக்ல மாலில் யதீம். இது இந்த செய்தி சம்பந்தமாக கொலை குற்றங்கள் சம்பந்தமான 50 ஹதீஸ்கள் அப்படின்னு நான் ஒரு தொடர் செஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு அது இந்த காலத்தில் பரத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி, தீவிரவாத சிந்தனைகள் அதெல்லாம் அதாவது வளர்ந்து போயிருக்கக்கூடியதில் 50 ஹதீஸ்கள் கொலை குற்றங்கள் சம்பந்தமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ இஸ்லாத்தில் என்ன செஞ்சது, உயிரை கொள்ளுதல் கண்டிக்கப்பட்டிருக்குது. அடுத்து என்ன, அக்லமாலில் யதீம், அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுதல். வ அக்லர் ரிபா, வட்டி சாப்பிடுதல். வ தவல்லி யௌம ஸஹஃப், யுத்தத்துடைய நாளில் கடுமையான போர் மூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தத்தில் கலந்து கொண்டுட்டு புறமுது காட்டி என்ன செய்யறது, ஓடுதல். வ கத்ஃபல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், இந்த இடமெல்லாம் இஸ்லாமிய அரசுக்கு கீழே, சரியான இஸ்லாமிய அரசுக்கு கீழே நடக்கக்கூடிய யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வ கத்ஃபல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், அப்பாவி பெண்களை, அபலை பெண்களை என்ன செய்தல், அவதூறு சொல்லுதல். அபலை பெண்களை அவதூறு சொல்லுதல்னா ஒரு பெண் பகிரங்கமாகவே என்ன தன்னை ஒழுக்கக்கேடான உள்ள அறிவிச்சு அல்லது விபச்சாரத்தில் ஈடுபட்டு சினிமா நடிகைகள் மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களை பற்றி அவங்க மோசமாக்கிறாங்க அப்படின்னு பேசுறது அவதூறாக என்ன செய்யாது, வராது. அது நம்ம புறம் பேசினதாக என்ன செய்யாது. யாருக்கு புறம்ண்டா தன்னை மறைச்சி வாழ்றானே, அதான் தன்னை மறைச்சி வாழ்ந்த ஒருத்தன் திடீர்னு ஒரு குற்றம் செஞ்சதாக வெளிப்பட்டா அதை பேசக்கூடாது. பகிரங்கமாகவே நான் பாவம் செய்யறேன் அறிவிச்சு பேசுறான், நான் அநியாயம் செய்யறேன்னு என்ன செய்யறான் அறிவிக்கிறான், அவனை பற்றி பேசுறது புறமும் அல்ல, அவனை பற்றி சொன்னா அது என்ன அவதூறும் அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது ஒருத்தர் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நடந்து கொள்றாரு. அவர் என்னது இந்த மாதிரி ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்றாருன்னா அவரை பற்றி புறம் பேசான்னு சொல்லக்கூடாது. புறமே அல்ல, புறம் என்ற தன்னை மறைச்சு கொண்டவனுக்கு, தன்னையே மறைச்சு கொண்டவனுக்கு திடீர்னு ஒரு பாவமோ 2 பாவமோ 3 பாவமோ வெளிப்பட்டுட்டு அப்போ என்ன செய்யணும், நம்ம அதை பேசக்கூடாது. அதனால தான் அல் முஃமினாத் அல் காஃபிலாத். அப்போ மொத்தம் 7 பெரும்பாவங்கள் என்று வருது. இந்த 7 மட்டும்தான் அப்படி என்று ஒரு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள். ஒரு ரூவி இப்னு அப்பாஸின் அன்னஹு கால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னதாக வருகிறது. அன்னஹு கால, அவர் சொல்றாரு, ஹிய இல 70 அக்ரம், இது என்ன மின்ஹா இல 7 என்று சொல்றதை விட அது 70 என்று சொல்றது தான் நெருக்கமானது.
பெரும்பாவம் 7 என்று சொல்றதல்ல, 70 என்று சொல்றதா என்ன நெருக்கமானது அப்படின்றார். ஒரு அறிவிப்புல 700 என்று சொல்றதா என்ன நெருக்கமானது அப்படின்றார். அப்படின்னா 7 என்ற அந்த வரையறுக்கப்பட்டதை இப்னு அப்பாஸ் நாங்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அது 7 அல்ல 70க்கு நெருக்கம் என்றாரு. சில அறிவிப்புல 700க்கு நெருக்கம் என்ன செய்கிறது வருகிறது. இந்த செய்தியை இந்த அதாவது தஹ்கீக் பண்ணக்கூடிய நூலாசிரியர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால், அதாவது சஹீஹ் அப்படின்னு என்ன செய்யறாரு, இதை சொல்றார். இந்த செய்தியை வந்து சஹீஹானது அப்படின்னு சொல்றாரு. மாமர் ராஷித் அவர்களுடைய ஜாமிஅல இது வருது. அதே போல இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரியுடைய தஃப்சீர்லயும் என்ன செய்து வருது, இஸ்னாது சஹீஹ் அப்படின்னு சொல்லி சொல்றார். ரைட். இப்போ இதில் அதாவது இந்த இஸ்னாதை கொண்டு வரல, இந்த இப்னு அப்பாஸ் அப்படி சொல்றாரு அப்படின்ற இஸ்னாதை யார் கொண்டு வரல, இமாம் இப்னு ஹஸம் கொண்டு வரல. ஆனால் அவர்கிட்ட நிச்சயமா என்ன செய்யுது, அவர் எந்த செய்தி சொன்னாலும் அவருக்கு வந்த இஸ்னாதோட தான் என்ன செய்வார் சொல்லுவார். இப்போ இவர் சொல்லிட்டு சொல்றாரு, ஃபவஜபன் நதர் ஃபி மக்தலஃபு ஃபீஹி மின் தாலிக். இவங்க முரண்பட்ட இந்த விஷயத்தில், இவருடைய புத்தக நடைகள் இப்படியே தான் இருக்கும். முரண்பட்ட இந்த விஷயத்தில் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. வராத்திஹில் அல் குர்ஆன், குர்ஆன் பக்கம் இதை என்ன செய்யணும், திருப்பணும். ஹதீஸின் பக்கம் பார்க்கணும். ஏன்டா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற சூரத்து நிசா 59 நீங்க இன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதாவது ஒன்றில் முரண்பட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய தூதரின் பக்கம் நீங்க என்ன செய்யுங்க, திருப்புங்க. இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருந்தால். அப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் அதை செஞ்சு பார்த்த டைமில் இந்த 7 தான் அப்படி என்று சொன்னவங்களோட வாதம் 7 மட்டும்தான் என்று சொல்றதுக்கு போதாது. ஏன்னா அந்த ஹதீஸ்ல பெரும்பாவங்கள் 7ஐ தவிர்த்துக் கொள்ளுங்கள் தான் என்ன செய்யுது வருது, 7 மட்டும்தான் என்ன செய்யல அந்த ஹதீஸ்ல வரவில்லை. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கு அதை என்ன செய்யாது, போதாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 7ஐ மட்டும் தான் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அதில் இல்லை, 7 அழிக்கக்கூடிய பாவங்களை என்ன செய்யுங்க, தவிர்த்துக் கொள்ளுங்க. அப்ப அதை நம்ம எப்படி புரியலாம்டா, அழிக்கக்கூடிய 7 பாவங்கள் என்றது இந்த மற்ற பாவங்களை விட இது என்ன கடுமையானது என்ற அடிப்படையில் என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோயிச்சைப்படி பேச மாட்டார், வஹியின் அடிப்படையில் தான் பேசுவார். அதே போல வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா, சூரத்து நிசா 82. இது அல்லாஹ் அல்லாதவர்கள் வந்திருந்தால் நிறைய கருத்து முரண்பாடுகள் என்ன செய்திருப்பார்கள், கண்டிருப்பார்கள். எனவே இது வஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேயும் பெரும்பாவம் அங்கேயும் பெரும்பாவம் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏல சொல்லிக்க மாட்டாங்க. அப்ப எல்லாமே ஒன்றாகத்தான் நம்ம என்ன செய்யணும், கவனம் எடுக்கணும். இது அழிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்ல என்ன செய்யும் வரும் என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்யறார், இதை சொல்லி காட்டுகிறார். சொல்லிட்டு ஒன்றோடு நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்லாத எத்தனையோ விஷயங்களை பெரும்பாவங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. அவர் ஒரு பட்டியல் போடுறார். அவர் முழுசா அந்த பட்டியலை கொண்டு வரல, ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பட்டியலை என்ன செய்யறாரு சொல்றாரு. அதுக்குரிய ஆதாரங்களை நான் சொல்லல, நான் பாவங்களை மட்டும் என்ன செய்யறேன், நான் அந்த பகுதிகளாக சொல்லிட்டு போறேன். இதுல முதலாவது என்ன சொல்றாருன்னா, கவுலு ஜூர் வ ஷஹாதத்து ஜூர், அதாவது பொய் சாட்சி சொல்லுதல். பொய் சாட்சி சொல்லுதல், பொய் சாட்சி சொல்லுதல் வந்து மிக பெரும் பாவம் என்றது. இவர் இது கீழே என்ன செய்யறாரு, சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன். இமாம் இப்னு ஹஸம் வந்து இவ்வளவுதான் சொல்லிக்கிறார். கீழே ஃபுல்லாக என்ன, அதாவது அடிக்குறிப்பு. இது பிரயோசனமாக இருக்கிறதுனால இது ஓகே. பெரும்பாலும் இந்த பிரிண்ட் பண்ற புக்குகள் எல்லாம் டபுள் ஆகுறது அப்படின்னா இந்த அடிக்குறிப்பால தான். சரியா, இமாம் இப்னு ஹஸம் இவ்வளவுதான் எழுதிப்பாரு, இமாம் இப்னு ஹஸம் செஞ்சுப்பாரு, இவ்வளவுதான் சொல்லிப்பாரு அடிக்குறிப்பு. அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா பெரிய ஒரு முஜல்லத் கணக்கில் எழுதிக்கிறாங்க, அப்படி இல்லை, கீழே அடிக்குறிப்பு. சரியா, இப்போ ஆக மோசமாக அந்த பிரிண்ட் உலகத்துடைய அநியாயங்கள் தனி தலைப்பு பேசணும். இப்போ ஆக மோசமாக வந்து எந்த லெவலுக்கு அப்படின்னு சொன்னால், இன்டர்நெட்டில் வேண்டிய அளவுக்கு இருக்குதானே, கஸ் வலஸ் எல்லாத்தையும் டக்டன் கோபி பண்ணி பேஸ் பண்ணி புக்கு 15 பாகம் 20 பாகம் 30 பாகம்னு அட்டிச்சு விட்றாங்க. ஏன்னா எல்லாம் என்னது இந்த எடுத்து பேஸ் பண்ணிட்டு போகிற லெவலில் இருக்கிறதுனால. அப்போ அதெல்லாம் நம்ம அவதானிச்சுக்கணும். பிரிண்ட் யார் ஒரிஜினலாக பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா மூலம் அச்சகத்தார்களை நமக்கு தெரியணும், ஆசிரியரை பற்றி நமக்கு தெரியணும், தஹ்கீக் பண்ணுறவங்களை பற்றி நமக்கு தெரியணும். ஆனால் இவருடைய தஹ்கீக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. துர்க்குமானி இவர், சரியா, இவர் வந்து நல்ல முறையில் என்ன செய்கிறார், தஹ்கீக் பண்ணுறாரு. தேவையான இடங்களில் தான் என்ன செய்கிறாரு, நிறைய தஹ்கீக் பண்ணுறாரு. அந்த அதாவது இதில் வந்து சிலவங்க மொழிபை பொய் சொல்லுதல் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. இதை கவுலு ஜூர பொய் சொல்லுதல், பொய் சொல்லுதல் இல்லை, பொய் சாட்சி சொல்லுதல் தான் பொருத்தமானது. ஏன்னா பொய் சொல்லுதல் அப்படின்ற பெரும்பாவத்துக்குள்ள இது வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றது பார்த்தா ஷஹாதத்து ஜூர், பொய் சாட்சி சொல்லுதல், பொய் சாட்சி சொல்லுதல் அப்படின்றதான் நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கிறது.